நீங்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. வாட் யூ மீன் பை பிளாக் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாஸ்டாகில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பிளாக் லிஸ்ட்னு வருது இல்லைங்களா? நம்ம கார் போகும்போது 3 ரீசன்னால இருக்கலாம். ஒன்று உங்ககிட்ட பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது வயலேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் கேஒய்சி பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால உங்களோட ஃபாஸ்டாக் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அவங்க வந்து ப்ரீவியஸாக ஏதாவது ஓவர் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் பண்ணியிருக்காங்க, அன்எத்திக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பேன் பண்ணாங்க, பிளாக் லிஸ்ட் பண்ணாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோவிடில் கண்ணாபின்னு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய ப்ரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ். அதனால் என்ன பண்ணாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பிளாக் லிஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கும். சென்னையில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பிளாக் லிஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அவங்க எக்ஸாஜரேட்டடாக நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் எவ்ரி இயர் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு 1000 ஹாஸ்பிட்டல்ஸ் என்னோட லிஸ்ட்டில் இருக்குன்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து 100 ஹாஸ்பிட்டல்ஸ் பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட கிளைம் ஏதாவது வந்திருக்கும், அவங்க பார்த்துருப்பாங்க, அது ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அதை பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது எம்பேனல் ஆயிருக்கா இல்லையா, பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை ஒவ்வொரு பேஷண்ட்டும் புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பிளாக் லிஸ்ட் ஆன ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இங்கே போகக்கூடாது. சப்போஸ் போயிட்டீங்க நீங்கள் உள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகாது, கிளைம் அப்ரூவ் ஆகாது, ரீஎம்பர்ஸ்மெண்ட் நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் கையிலேருந்து தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், இன் ஸ்பைட் ஆஃப் பேயிங் ப்ரீமியம் ஃபார் த லாஸ்ட் 10-15 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டெஃபினட்டாக நீங்கள் போகவே கூடாது.